அதேமாதிரி 1991 குணா படத்தில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெடி கேம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டெடி கேம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்படி இப்படி ஷாட்லாம் எடுக்கும்போது அந்த ஷேக்கினஸ் இல்லாமல் எடுக்கிற ஒரு டிவைஸ் தான் ஸ்டெடி கேமு. அதை ஃபஸ்ட்டு குணா படத்தில் தான் யூஸ் பண்ணுறாங்க. 1992 வந்து தேவர் மகனில் தான் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் ரைட்டிங் சாஃப்ட்வேர் வந்து கமல் சார் யூஸ் பண்ணுறாரு, மூவி மேஜிக்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது ஸ்க்ரீன் ப்ளே எழுதுறதுக்கு. அதுக்கு மாதிரிலாம் சாஃப்ட்வேர் கிடையாது, எல்லாம் பேப்பரில் தான் எழுதுவாங்க. அதை முதல் மூவி மேஜிக்ன்ற சாஃப்ட்வேரில் எழுதுறாரு. அதுவும் வெறும் 7 நாள்லேயே எழுதி முடிச்சேன்னு சொல்லிட்டு கமல் சார் சொல்லியிருப்பாரு ஒரு இன்டர்வியூவில். 1994 வந்த மகாநேந்தின்ற படத்தில் தான் ஃபஸ்ட்டு வந்து எடிட்டிங் கம்ப்யூட்டரில் சாஃப்ட்வேரில் எடிட் பண்ணுறாங்க, ஆவிடின்ற சாஃப்ட்வேரில். இப்போ ப்ரீமியர் ப்ரோ, டேவின்சி ரிசால்வ் அப்படின்னு நிறைய சாஃப்ட்வேர் இருக்கலாம். அப்போ வந்து அது வேதப்படுத்த நம்ம ஆண்டவர் தான் மகாநதி படத்தில். அதுக்கு முன்னாடி எப்படி எடிட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரீலை கட் பண்ணி அந்த சீக்வன்ஸுக்கு அது மாதிரி கட் பண்ணி ஸ்லைசர் டேப் போட்டு அது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. இது வந்து ஈஸியாக இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக ஆக்குனது வந்து ஆவிட் சாஃப்ட்வேர். அப்போ ஃபஸ்ட்டு இந்தியன் சினிமாவுக்கு கொண்டு வந்தது நம்ம ஆண்டவர் கமல்ஹாசன் தான் மகாநதி படத்தில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 95 வந்து குர்தீப் மல் படத்தில் தான் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு டால்பி சரவுண்ட் சிஸ்டம், டால்பி அட்மாஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ எல்லா படத்துலையும் வருது இல்லை, அதை ஃபஸ்ட்டு இந்தியன் சினிமாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது குர்தீப் மல் நம்ம ஆண்டவர் தான். அதே மாதிரி 96 பார்த்தீங்கன்னா இந்தியன் படத்தில் வந்து ப்ராஸ்தட்டிக் வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் சினிமாவில் யூஸ் பண்ணுறாரு. ப்ராஸ்தட்டிக் ஒரு மேக்கப்பு, அது இந்தியன்னு அவ்வை சண்முகி, தசாவதாரம் போன்ற படங்கள் யூஸ் பண்ணியிருப்பார் ஆண்டவர். தசாவதாரமோட டீட்டெயில் டீகோடிங் நம்ம சேனலில் இருக்குது, 2 பார்ட்டாக போய் பார்க்கணும்னா பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டப்பிங் இல்லாமல்